ஹாய்ங்க, திஸ் இஸ் தீபக். வாழ்க்கை பயணத்தில் நாள் 20. காலை எழுந்த உடனே வழக்கமாக சேர எல்லாம் செஞ்சு முடிச்சு நம்ம கல்லூரிக்கு கிளம்பிட்டோம். அங்கே நம்ம மாப்பிள்ள மன உளைச்சலுக்கு ஆளாய உட்காந்துருந்தார். என்ன கதைன்னு கேட்டால் அவரோட தொலைபேசி ஒர்க் ஆகலையாம். அதனால அவர் இந்த நிலைமையில இருக்கிறாரு. இது பார்த்தாததுக்கு நம்ம மாப்பிள்ளையவே எழுப்பி கொஸ்டின் கேட்டார் நம்ம சார். அவனும் கான்ஃபிடென்ட்டாக போர்டு கிட்ட போயிட்டு ஆன்சர்லாம் போட்டான். கரெக்டானு பார்த்தீங்கன்னா அதான் எல்லாம் தப்பு. அது பொருள்னு சொல்லி நம்ம தலைவர் சார் கிட்ட கொஸ்டின் கேட்க, சரி நீயே வந்து போர்டில் போடுப்பா நான் சொல்லி தரேன்னு சொல்லிட்டு போயிட்டார். ஏன்டா கேட்டோன்னு யோசிக்க வச்சார் தலைவரையே. அப்புறம் நம்ம மாப்பிள்ள அவன் சொல்றத நம்ம காணொலியில பதிவிடணும்னு சொல்லிட்டு இருந்தான். இதோ உங்களுக்காக இவர் தான் நம்ம பள்ளி நண்பர். ஒரே கல்லூரி தான், வேற வேற டிபார்ட்மெண்ட். இவருக்கு இன்னைக்கு பிறந்த நாள். ஆனால் அவருக்கு தெரியாது கொஞ்ச நேரத்தில் இப்படி ஆக போறாருன்னு. இது வந்து அவங்க கிளாஸ் பசங்க பண்ண செலிப்ரேஷன். நைட்டு நம்மளோட செலிப்ரேஷன். தலைவருக்கு மண்டையில் தயிர் முட்டைன்னு போட்டு செம ஸ்மெல் பண்ணி விட்டானுங்க. எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. ஆக்சுவலி இன்னைக்கு 2 பேருக்கு பிறந்த நாள். ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்த நம்ம நண்பருக்கும் இன்னொரு நண்பர், அவரும் நம்ம கல்லூரி தான். சரி பசங்கள்லாம் கூப்பிட்டு இன்னொரு நண்பர் வீட்டுக்கு போயிட்டு கேக் வெட்டலான்னு பிளானு. சரி அவன் எங்க இருக்கான் கால் பண்றோம் எடுக்கவே மாட்டிருக்கான். ஆனால் பையன் ஆன்லைன்ல இருக்கிறான். சரி என்னடா நேரில் போய் கேட்டா அப்படியான்னு கேட்குறான். சரி பர்த்டேனால விட்டுட்டோம். சரி அப்படியே 2 பேரும் கேக்லாம் வெட்டிட்டு பக்கத்துலேயே ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு. அங்கே போய் ஃப்ரைட் ரைஸ்லாம் சாப்பிட்டு கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம். அப்படிதான்.